வருஷத்துல நம்ம இந்தியாவுல மொத்தம் 15 பிரதமர்கள் நம் நாட்டை ஆண்டிருக்காங்க. 56 வருஷம் காங்கிரஸ் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரே நாள்ல தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அவங்கள கண்ட்ரோல் பண்றது எல்லாமே பார்த்தோம்னா ராணுவம் தான். பெண்களை பத்தி அவங்க கேட்கவே விட மதிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அந்த நாடுமே நாசமா போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தினத்தை நம்முடைய நாடு கொண்டாட போகுது. வீட்டுக்கு தேசிய கொடியை ஏற்றணும் அப்படின்ட்டு நம்முடைய பாரத பிரதமர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாடு சுதந்திரம் வாங்கியிருக்குன்னு இன்னைக்கு இருக்கிற யாருக்குமே தெரியல. கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, முகலாயர்கள், துருக்கியர்கள் அவங்களுடைய படையெடுப்புகளால் நம் நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படையெடுப்புகளால் நம்மளுடைய கலை பொக்கிஷங்கள் எந்த அளவுக்கு சேதப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா நாலந்தா மாதிரி பெரிய நூலகம், அது ஒரு மிகப்பெரிய கல்லூரி, அதையுமே தீக்கிரையாக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும் குழந்தைகளுக்கு தெரியணும். அதையும் நம்முடைய பாரத பிரதமர் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80 வருஷத்தில் நம்ம இந்தியாவில் மொத்தம் 15 பிரதமர்கள் நம் நாட்டை ஆண்டிருக்காங்க. அதிகமாக நம் நாட்டை ஆண்டது மனிதர்கள் மாணிக்கம், நம்மளுடைய மாமா நேரு அவர்கள் தான். 16 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் அவர் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள், அப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள் 5 வருஷம். இந்திரா காந்தி அவர்களுடைய சாதனை நம்முடைய பாரத பிரதமர் ஒரு நாள் கூட லீவு எடுக்காம மக்களுக்காக சேவை ஆற்றியிருக்காங்க. அந்த பிரேக் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பாரத பிரதமர் 3வது முறையாக வந்திருக்காங்க. இந்த முறை ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ரெக்கார்டு நம்முடைய பாரத பிரதமர் உடைப்பாங்க. ஏன்னா அடுத்தும் பாஜக ஆட்சி தான். நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் நம் நாட்டினுடைய பிரதமராக வருவார். சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமர் நேரு அவர்கள். அவர் இறப்புக்கு பிறகு ஒரு 13 நாட்கள் குல்சார் அலி நந்தா அப்படிங்கிற ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக வர்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பும் ஒரு 13 நாட்கள், மொத்தமே 26 நாட்கள் மட்டும்தான் நம் நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்காரு. என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா அந்த 13 நாட்கள் இடைவெளியில முறையாக ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக நேரத்தை கொடுத்துருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி 2 வருஷம் பக்கத்தில் அவர் பிரதமர் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அன்றைய சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு மாநாட்டுக்கு போகும்போது பிளேன் கிராஷ்ல அவர் இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் கிட்டத்தட்ட 11 வருஷம் 59 நாட்கள் பிரதமராக இருந்திருக்காங்க. மொரார்ஜி தேசாய் 2.5 வருஷம், சரண் சிங் 6 மாதம், இந்திரா காந்தி மறுபடியும் 5 வருஷம், ராஜீவ் காந்தி 5 வருஷம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா விபி சிங் 1 வருஷம், சந்திரசேகர ராவ் 223 நாட்கள். அதுக்கு பிறகு நரசிம்மராவ் அவர்கள் 5 வருஷம் பிரதமராக இருந்தாங்க. அவர் பிரதமராக இருக்கும்போது வாஜ்பாய் அவர்களுக்கும் நரசிம்மராவ் அவர்களுக்குமே ஒரு நல்ல டேர்ம் இருந்தது. எந்த ஒரு முடிவு எடுக்கணும், எதை ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும்னாலுமே நரசிம்மராவ் அவர்கள், அதாவது அன்றைய வாஜ்பாய் அவர்கள்ட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பமுமாக இருக்கும். ஆனால் அவர் சிரிக்காமையே இருந்தாலும் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வாஜ்பாய் அவர்கள் ஒரு 16 நாட்கள், மறுபடியும் 1998 6 வருஷம் 64 நாட்கள் பாஜகவினுடைய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து தேவகவுடா 1 வருஷம், ஐக்கிய குஜரால் 1 வருஷம், மன்மோகன் சிங் பொருளாதார மேதை அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் கண்டினியூஸாக அவர் இருந்தார். அதுக்கு பிறகு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட 3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு பிரதமராக இருக்காங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா பப்ளிக் கிரீவன்சஸ் அண்டு பென்ஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அட்டானமிக் எனர்ஜி அண்டு ஸ்பேஸ். இது நம்முடைய பாரத பிரதமருடைய கையில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தோம்னா 56 வருஷம் காங்கிரஸ் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அதிகமான முறை பாஜக ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 15வது பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர்.
இதில் பார்த்தோம்னா இன்றைக்கி இப்போ நம்ம பாகிஸ்தானை பற்றி தான் பேச போகிறேன். அந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரே நாளில் தான் வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அன்னைக்கு அந்த பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தும் நம் நாட்டினுடைய மக்களினுடைய பெர் டே இன்கம் வந்து ரொம்பவும் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம 25 ரூபா சம்பாரிச்சோம்னா அவங்களுடைய இன்கம் வந்து 250 ரூபாய் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அது அப்படி தலையில போய் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பாரிச்சோம்னா அவங்க 25 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நிலைமையில இன்றைக்கி பாகிஸ்தான் இருக்குது. இன்னைக்கு நம் நாட்டில் வந்து மக்கள் புரட்சியோ இராணுவ புரட்சியோ ஏற்பட்டு எந்த ஒரு ஆட்சியுமே இது வரைக்கும் வந்து கலைக்கப்படலை. மத்திய அரசில் கண்டினியூவாகவே வந்து மக்களினுடைய விருப்பத்தின் பேரில் இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலுமே வந்து அதிகமான மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க 56 வருஷம் வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாஜகவினுடைய ஆட்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அது குறிப்பாக பார்த்தோம்னா பாகிஸ்தானை பற்றி பேசும்போது நமக்கே வந்து என்னடா இப்படிலாம் ஒரு நாடு இருக்குமா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பிரதமர் கூட 5 வருஷத்தை முழுமையாக கம்ப்ளீட்டே பண்ணலை. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே நம்ம காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், நரசிம்மராவ் யாராக இருந்தாலுமே வந்து பெரும்பாலும் 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. டெம்பரவரியாக வந்து ஒரு 13 நாட்கள் 1 இயர் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுமே வந்து எந்த விதமான ஒரு புரட்சியும் பண்ணலை, எந்த விதமான கலகமும் பண்ணாம தான் இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ பாகிஸ்தானில் பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷெவாஸ் ஷெரீப் 25வது பிரதமர். அங்கே பார்த்தோம்னா முதல் முறையாக லியாகத் அலி கான் அவர் தான் வந்து சுதந்திர பாகிஸ்தானுடைய முதல் பிரதமர். அவர் வந்து தூக்கிலிடப்பட்டு தான் கொள்றாங்க. அதற்கு பின்னாடி வந்த ஒவ்வொரு பிரதமருமே பார்த்தோம்னா ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. மக்கள் புரட்சி ஏற்பட்டு அவங்களால வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் ஆட்சி வந்து கலைஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இராணுவ புரட்சி ஏற்பட்டு இராணுவத்தினுடைய கையில் அந்த நாடே போயிருச்சு. போய் இராணுவம் என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து இருக்கும் பிரதமர்கள் வந்து ஒரு பொம்மை பிரதமராக இருந்து அந்த நாட்டில் ஒரு பிரதமர் இருக்கார். ஆனால் அது ஜனநாயக நாடு, அதெல்லாம் வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கிறணும். அந்த ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமர் இருப்பார். ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா இராணுவம் தான் அந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இராணுவம் மட்டும் இல்லை, தீவிரவாதம் அந்த அதாவது எப்படி சிரியா வந்து தீவிரவாதிகளுக்குன்னு சொல்லி ஒரு நாடு இருக்குன்னா அது சிரியாவோ, அதே மாதிரி பாகிஸ்தானில் வந்து அந்த இராணுவம் அந்த தீவிரவாதம் 2 பேருமே சேர்ந்து அந்த நாட்டை மட்டுமில்ல உலக நாடுகளுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்களுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு கேவலமான நாடு பாருங்க. இதே மாதிரி இங்க நம்ம கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனே வந்து அவன் கூட பேச மாட்டான். இவன் எப்ப பார்த்தாலும் கலவரம் பண்றவன், இவன் கூட நம்ம சாவாசம் வைக்க கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரனே ஒதுக்கிடுவாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் ஒரு தீவிரவாத குழுக்களுக்கு பென்ஷன் கொடுக்குது. பென்ஷன் கொடுக்காட்டினா நாளைக்கு இந்த கவர்மெண்ட்டை ஏதாவது செஞ்சுருவாங்கங்கிற ஒரு பயம். அதே மாதிரி ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவும் வந்து தூக்கிலிடப்படுறாரு. அவருடைய மகள் பேனசீர் பூட்டோ அவர்களுமே வந்து தீவிரவாதிகளால் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தோம்னா 3 மாதம் 6 மாதம் 2 வருஷம் 1 வருஷம் இந்த 25 பிரதமர்களுமே வந்து அப்படித்தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து இத்தனைக்கு சின்ன நாடு தான், இடம் அதிகம். இன்றைக்கு மக்கள் தொகை பார்த்தோம்னா ஒரு 25 கோடி இருக்கும். ஆனால் இங்கே நம் நாட்டில் உத்தரப்பிரதேசத்திலே பார்த்தோம்னா இன்னைக்கு 27 கோடி மக்கள் தொகை வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு. அவர் எப்படி வந்து ஆட்சி நடத்துறாரு, ஆனால் ஒரு நாட்டை அவங்க எவ்வளோ கேவலமாக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாக ஏற்படும். உள்நாட்டு கலவரம், பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு அங்கே இருக்குது. ஒரு பக்கத்துக்கு வந்து அதிகமான அதாவது உணவுப் பொருட்கள் அனுப்புறது. இப்போ பலூச் மாதிரி ஹைவர் பக்துன்வா மாதிரி இடங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுமே வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்காம தான் உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாக ஏற்பட்டு புரட்சி ஏற்பட்டு கலகம் வந்து இராணுவத்துக்கும் மக்களுக்குமே வந்து அங்கே அதிகமாக வந்து பிரச்சனை நடக்கும். இராணுவத்துக்கும் மக்களுமே வந்து அடித்து மழுகடிக்கிட்டு சாவாங்க. கொஞ்சம் கூட அந்த மக்கள் வந்து அந்த காவல்துறையோ இராணுவத்தையோ மதிக்க மாட்டாங்க. பட் நமக்கு வந்து இராணுவ வீரர்கள்னாலே வந்து எல்லை சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நினைப்போம். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு நாள் கூட இந்த 80 வருஷத்துல இராணுவம் வந்து அரசாங்கத்திட்டையும் அரசியலையும் வந்து அவங்க சம்பந்தப்படவே மாட்டாங்க. அவங்களுடைய வேலை நம் நாட்டை காக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு நம்முடைய இராணுவ தளபதி யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. இப்போ நம்மளே பேசணும்னு சொன்னா கூட நம்ம தேடி பார்த்துட்டு தான் வந்து பேசுறோம். ஆனால் அங்கே இருக்க பாகிஸ்தான் மக்களுக்கு
இராணுவ தளபதி யாருன்னு தெரியும், அந்த நாட்டை யார் ஆட்சி செய்கிறாங்க, எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து ராணுவம் தான் அந்த மக்களவே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதுக்கடுத்து பார்த்தோம்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சவங்க வந்து பேனர்ஜீர் பூட்டோ அவங்கள வந்து செயல்படவே விடாமல் ஒன்று இஸ்லாமிய அமைப்புகள், இராணுவம் அன்று அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அத்தனை பேருமே சேர்ந்து அவங்கள வந்து சரியாக ஆட்சி செய்ய விடாமல் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து தனி சலுகைகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமரவே வந்து லண்டனுக்கும் துபாய்க்கும் வந்து நாடு கடத்திட்டாங்க. அவங்க அங்கே போய் ரொம்ப நாட்கள் இருந்து மறுபடியும் பாகிஸ்தானுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிச்சு வர்றாங்க. அதுக்கு பிறகுமே அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. பேனர்ஜீர் பூட்டோ அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை வந்து இஸ்லாமிய சக்திகள் அதிகமாக தடுத்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் முர்தசா அலி அவர்களுமே வந்து படுகொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய பிரதமர்கள் பார்த்தோம்னா 45 நாள் 38 நாள் இப்படியெல்லாம் வந்து பிரதமராக இருந்து கலவரம் புரட்சி ஏற்பட்டு தான் அவங்களுடைய ஆட்சியே பறிபோயிருக்கு. அடிக்கடி எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்தால் எந்த விதமான நலத்திட்டங்களுமே கொண்டு வர முடியாது. இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் சொல்கிறார். எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்து மக்களுக்கு வந்து சரியான விஷயங்களை, மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு போக முடியலை. அதனால தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா சட்டசபை தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்துச்சுன்னா ஒன்று ஃபஸ்ட்டு செலவு குறையும். ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடுல ஏதாவது ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்தால் நிறைய பணிகள் வந்து பாதிக்கப்படுது. ஒரே டைமில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து நேரம் வந்து மிச்சமாகும், பொருளாதாரம் வந்து நமக்கு சேமிக்கப்படும் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை பாஜக வந்துருச்சுன்னா ஒரே டைமில் அட் அ டைமில் வந்துச்சுன்னா பாஜக வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளி வச்ச கூட்டணி வந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் இருக்குது. தீவிரவாதத்தை அவங்க வளர்த்து விட்டுருக்காங்க. பெண்களை பற்றி அவங்க கேட்கவே வேணாம், மதிக்கவே மாட்டாங்க. அதனால தான் அந்த நாடுமே வந்து நாசமாக போனதுக்கு அதுவும் வந்து ஒரு காரணம். ஆனால் நம்ம நாடு வந்து தீவிரவாதத்தை 1% கூட நம்மளால் வந்து ஏற்றுக்கிறவே முடியாதுன்ட்டு உடனே வந்து நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுக்காக இவ்வளோ விஷயம் சொல்கிறோன்னா, இப்போ சமீபத்தில் ஷமா டிவி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் வந்து நம் நாட்டை பற்றி வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க, அதாவது ஒரு டிபேட் பண்ணுறாங்க. அந்த டிபேட் பண்ணும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி வந்தால் தான் நம்ம நாடு வந்து நல்லா இருக்கும், அவை நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம நாட்டுக்கு ராகுல், அதாவது காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் வந்து பிரதமராக வரணும். ஏன்னா அவர் வந்து செக்குலரத்தை பற்றி பேசுகிறாரு. செக்குலரத்தை பற்றி ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தாலுமே வந்து பாகிஸ்தான் தடை நாடு வந்திருக்காதுல்லங்கிற அதையும் ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இங்கே வந்து நல்ல அந்த வார்த்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிந்து நேஷனலிசம் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கு. இதை வந்து யாராலையும் பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை பாருங்களேன், ஹிந்துக்கள் அண்டு நேஷனலிசம் சொல்லும்போது இங்கே இருக்கும் மக்கள் நாட்டு மேலே அதிகமாக பற்று இருக்கிறாங்க. இதை வந்து உடைக்கணும், உடைச்சா மட்டும்தான் அவங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தாராளமாக சொல்லுவாங்க. அடிக்கடி அவங்க சொல்றது பார்த்தோம்னா, எங்களுடைய சார்பாக இந்தியாவினுடைய பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படிம்பாங்க. அப்போ இவரை தான் முதல் தூக்கி பாகிஸ்தானில் தூக்கி எரியும். யாரோ ராகுல் காந்தி தூக்கி பாகிஸ்தானில் தூக்கி எரிஞ்சிடணும். ஏன்னா பாகிஸ்தான்காரர் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறாருன்னு அங்கே இருக்க மினிஸ்டர்ஸே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காங்கிரஸ் வந்துருச்சுன்னா நம் நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறாங்க. ஏன் வளராது? இன்னைக்குமே நம்ம பாகிஸ்தான் நிறைய யூடியூப் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவினுடைய கரன்சி அந்த நாட்டினுடைய ஏடிஎம்ல எடுத்து அதை கொண்டு போய் அங்க இருக்க கடைகளில் கொடுத்து பொருட்கள் வாங்குறாங்க. இப்போ இல்லை, நான் சொல்றது டிமானிட்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி, பணம் மதிப்பிழப்பதற்கு முன்னாடி அங்க இருக்க ஏடிஎம்களில் பூரா பணம் எடுத்து ஒரு அந்த வேற நாட்டில் போய், இப்போ நம்மளே ஒரு சவுதியில் போய் நம் நாட்டு பணம் அங்கே வருமா? இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் இங்கே பாகிஸ்தானில் இந்தியாவினுடைய பணம் அந்த நாட்டு ஏடிஎம்ல இருக்கு. அந்த பணத்தை எடுத்து அங்கே இருக்க மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வந்து பணம் மதிப்பிழப்பு வந்துச்சோ அதை ஃபுல்லாக ட்ரை சைக்கிளில் ஏற்றி கொட்டி அப்படி தெருவா அப்படி இறச்சி விட்டுருக்காங்க.
நம்ம துரந்தர் படத்தில் கூட பார்த்துருப்போம். பாகிஸ்தானில் அடிக்கக்கூடிய கள்ள நோட்டு பணம் அத்தனையுமே வந்து நேபாள் வழியாக பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி. அதுக்கு 2 மாநிலம், ஒன்று அஸ்ஸாம், ஒன்று வெஸ்ட் பெங்கால். இந்த 2 மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. பட் ஆண்டவனுடைய கிருபையில் அது 2மே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாமுக்கு வந்து ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்து உட்கார்றாரு. இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ்காரர், உண்மையிலே நல்ல நாட்டுப்பற்று மிக்க ஒரு நல்ல மனுஷன் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சுவேந்து அதிகாரி அத்தனை வரையும் தூக்கி சாப்பிட்டுருவார் போல, அப்படி கொண்டு வர்றாரு. இப்போ சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா 250 கிலோமீட்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லை பாதுகாப்புக்காக எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்ட உடனேவும் அவர் பதவியேற்ற அன்னைக்கு 650 ஏக்கர் கொடுக்குறாரு, கிலோமீட்டர் தூரம். அதே மாதிரி இப்போ வந்து 250 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடத்த வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இருக்கக்கூடிய பங்களாதேஷ்கள் அத்தனை பேரும் சாரசாரியாக போகிறாங்க. அதாவது வந்து சிஏஏ வரும்போது இங்கே இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதிப்பு வரும், அத்தனை பேரும் வெளியேற்றிடுவாருன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே பாஜக ஆட்சி வந்துருச்சு. சுவேந்தி அதிகாரி யாரையுமே வந்து மாநிலத்தை விட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. என் நாட்டுக்காரன் எவனும் இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. எல்லாம் போகிறாங்க, பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் போய் கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு. எங்கள் நாட்டுக்கு போகிறோம், எங்கள் ஊரில் எங்கள் நாட்டுக்கு போகிறோம். யார் சம்பாதிக்கிறா, யார் டேக்ஸ் கட்டுறா, யார் இலவசமாக இங்கே உட்காந்து தின்றுருக்காங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஹிந்து முஸ்லீம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அவன் அடுத்த நாட்டுக்காரன் நம் நாட்டு வளத்தை வந்து சுரண்டி திண்டுக்கிட்டு இருக்கான். இதைத்தான் நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும். இதே மாதிரி தான் பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு இன்னைக்கு அந்த மக்கள் சாப்பாடு இல்லாமல் தெருவில் அலையிறாங்க. அப்படியும் பெண்களை விற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். பாகிஸ்தானுடைய பெண்கள் வந்து சைனாக்காரன் கட்டிட்டு போய் அங்கே போய் அவங்கள போய் விபச்சாரத்துக்கு வர்றாங்கன்னு அந்த பெண்கள் கதறி வீடியோ போடுறாங்க. அதையுமே அந்த கவர்மெண்ட் வெக்கம் இல்லாமல் சேனலில் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். பட் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இன்னைக்கு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பொருளாதாரத்தில் மேம்பாடோடு இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். யாராவது ஒருத்தவங்க சும்மா இருக்கணும்னு நம்ம சொல்லணும். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து அவங்க வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 80 வருஷத்தில் நம் நாடு எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. 5 வருஷம் இல்லை, பல வருஷங்களாக நிரந்தரமான பிரதமர்களை கொடுத்த மக்கள் நம் மக்கள். நல்ல அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னா நல்ல யோசிச்சு தான் ஒவ்வொரு முடிவுமே எடுத்திருக்காங்க. அன்னைக்கு வந்து சோசியல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. அதனால் காங்கிரஸ் கட்சி அவங்க பண்ண அட்டுழியங்கள் அநியாயங்கள் வந்து நமக்கு தெரியலை. பட் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து மக்கள் வெளியே கொண்டு வர்றாங்க. அதனால தான் வந்து நம்முடைய தாத்தா காந்தி என்ன கொடுமை நமக்கு பண்ணியிருக்காருன்னு தெரியுது. நேரு இந்திரா குடும்பம் எவ்வளோ வந்து நமக்கு அநியாயம் பண்ணியிருக்காங்க இப்ப தெரியுது, மக்களுக்கு புரியுது. இன்னும் வந்து ஒரு 15-16 கோடி மக்கள் அந்த காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டா இன்னும் கூமட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்குமே புரிய வச்சுட்டா நமக்கு அடுத்து வரக்கூடிய அரசாங்கம், மோடி அரசாங்கமாகட்டும், யோகி ஆதித்யநாத் அரசாங்கமாகட்டும், இன்னுமே வந்து நம் நாட்டை வந்து நல்லா மேலே கொண்டு போவாங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்லி நம்மளாம் இந்தியர்களை பிறந்ததுல எனக்கெல்லாம் ரொம்ப பெருமை. தமிழ்நாட்டில் பிறந்தது அதை விட பெருமை. அவ்வளோ கோயில்கள் இருக்கு, திருக்குறள் நம்ம தமிழில் எழுதியிருக்காங்க. மற்ற மொழிகளில் இல்லாத அளவுக்கு நிறைய வார்த்தைகள் நமக்கு வந்து அர்த்தத்தோட இருக்கு. உண்மையிலே வந்து அதை நம்ம பாரத பிரதமர் மோடி இருக்கும்போது நம்மளாம் பிறந்திருக்கோங்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம். ஏன்னா பக்கத்து நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகட்டும், சுற்றி இருக்கிற இலங்கை ஆகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அப்பாடா நம்மளாம் எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்ட் அண்ட் ஹாப்பியாக இருக்கும்னு நமக்கெல்லாம் தெரியுது. கண்டிப்பாக மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். 80வது வருஷம் சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடி இருக்க போகிறோம். கண்டிப்பாக உண்மையிலே நம்மளாம் சுதந்திரம் வாங்கி நிம்மதியாக இருக்கும். இடையில இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் யாரும் அதை ஆதரிக்கக்கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லை. இன்னைக்கு நம்ம நாடு முன்னேறணும்னா தீவிரவாதம் பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கா, அதை ஒதுக்கணும், அதை அழிக்கணும். நம்ம உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து அதை அழிச்சு தூக்கி தொடச்சு அந்த நாடு பக்கம் நம்ம எரிஞ்சு விட்டுட்டோம்னா இன்னும் நம் பாரத தேசம் 2047 இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரத்தோட உலகின் நம்பர் 1 நாடாக நம் பாரத பிரதமர் கனவு கண்ட மாதிரி கண்டிப்பாக உலகின் மிகப்பெரிய நாடாக நம்ம வருவோம். அதுக்கு நம் மக்கள் அத்தனை பேருமே வந்து ஒற்றுமையாக இருக்கும். நமக்கு தீவிரவாதம் பயங்கரவாதம் வேண்டாம். மதம் வந்து நமக்கு பின்னாடி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேஷன் ஃபர்ஸ்ட் தான் நமக்கு வேணும். அதுதான் முக்கியம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.